ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சதர்ன் ரயில்வே சரிங்களா, நம்ம சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஓப்பன் அட்வைஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. 7 செப்டம்பர் 2024 நேற்று தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அக்டோபர் 2024 சொல்லியிருக்காங்க. 1 மந்த் டைம் தராங்க ஓகேங்களா. 6 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் சரிங்களா. இங்க பாருங்க, அத்லெட்டிக்ஸ் மென் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, அத்லெட்டிக்ஸ் உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, பாடி பில்டிங் மென் ஒரு வேகன்சி, செஸ் மென் ஒரு வேகன்சி, வெயிட் லிஃப்டிங் மென் ஒரு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் லெவல் வந்து 4-5 ஓகேங்களா. இந்த போஸ்ட் லெவல் நோட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் அந்த அத்லெட்டிக்ல நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஈவெண்ட்லாம் செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்புறம் போஸ்ட் லெவலின் 2/3 இந்த போஸ்ட் லெவலுக்கு வந்து பாருங்க, பேஸ்கெட் பால் உமனுக்கு வந்து ஒரு வேகன்சி, பாடி பில்டிங் மென்னு வந்து ஒரு வேகன்சி, பாக்ஸிங் மென்னுக்கு வந்து 2 வேகன்சி, கிரிக்கெட் மென்னுக்கு வந்து 2 வேகன்சி, கிரிக்கெட் உமனுக்கு வந்து ஒரு வேகன்சி, ஃபுட்பால் மென்னுக்கு வந்து ஒரு வேகன்சி, அப்புறம் ஸ்விம்மிங் மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டேபிள் டென்னிஸ் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, வாலிபால் மென்னுக்கு 3 வேகன்சி, வாலிபால் உமன் 3 வேகன்சி. மொத்தம் 16 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2/3க்கு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. அதுக்கான ஈவெண்ட் பொசிஷன் இந்த கேட்டகரிலாம் செக் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் போஸ்ட் லெவல் 1 ஓகேங்களா. இதுக்கு பாருங்க, அத்லெட்டிக் மென்னுக்கு 3 வேகன்சி, அத்லெட்டிக் உமனுக்கு 2 வேகன்சி, பால் பேட்மிண்டன் 2 வேகன்சி, பேஸ்கெட் பால் மென்னுக்கு 4 வேகன்சி, பேஸ்கெட் பால் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, பாடி பில்டிங் மென் 2 வேகன்சி, பாக்ஸிங் மென் 4 வேகன்சி, பாக்ஸிங் உமன் 2 வேகன்சி, கிரிக்கெட் மென் 4 வேகன்சி, கிரிக்கெட் உமன் 1 வேகன்சி, ஃபுட்பால் மென் 4 வேகன்சி, ஹாக்கி மென் 4 வேகன்சி, பவர் லிஃப்டிங் மென் 2 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்விம்மிங் மென் 3 வேகன்சி, டேபிள் டென்னிஸ் உமன் 1 வேகன்சி, வெயிட் லிஃப்டிங் மென் 2 வேகன்சி, வெயிட் லிஃப்டிங் உமன் 1 வேகன்சி, வாட்டர் போலோ மென் 3 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியோட அந்த போஸ்ட் டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈவெண்ட்டுமே செக் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தம் 46 வேகன்சி லெவல் 1க்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி டீடைல்ஸ் ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவலுக்கும் சேர்த்து, அதாவது லெவல் 4 and 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, லெவல் 2 and 3க்கு வந்து 16 வேகன்சி, லெவல் 1க்கு 46 வேகன்சி, மொத்தம் 67 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பே ஸ்கேலுமே சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு இருக்கும் பேசிக் பே. லெவல் 2க்கு வந்து 19,900 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 3க்கு வந்து பாருங்க 21,700 ரூபாய் சொல்லியிருக்காங்க. லெவல் 4க்கு வந்து 25,500 ரூபாய், லெவல் 5க்கு வந்து 29,200 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பே ஸ்கேலுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா லெவல் 1 அதுக்கு பாருங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. நேஷனல் லெவல்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல 10th முடிச்சுட்டு நீங்க நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இது லெவல் 1க்கு. லெவல் 2, 3க்கு வந்து பாருங்க, நீங்க 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்படி அல்லது நீங்க 10th முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல் சரிங்களா, டெக்னிக்கல் கேட்டகரியில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 4க்கு 5க்கு வந்து பாருங்க, நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து கல்வி தகுதி சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் ஆஃப் பர்த் எந்த வருடத்துக்கு பிறகு எந்த வருடத்துக்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து இந்த வேகன்சில வந்து ரிசர்வேஷன்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா. இந்த வேகன்சி வந்து காமனா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் எதுவும் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல நீங்க வந்து ஒன்றுக்கு மேலே ஓகேங்களா, ஒரு ஒரு கேமுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே இந்த சென்டென்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேலே அப்ளை பண்ணலாம், ஒரு ஈவெண்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணலாம், ஆனால் தனித்தனி அப்ளிகேஷனை தான் அப்ளை பண்ணணும். அது தனியாகவும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரையல் இருக்கும் உங்களுக்கு வந்து சரிங்களா. இந்த ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ட்ரையல் இருக்கும். இந்த நீங்கள் எந்த ஈவெண்ட்டுக்கு கேமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஸ்போர்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ
அந்த ஸ்போர்ட்ஸ் ரிகார்டாக உங்களுக்கு ட்ரையல் இருக்கும். ஸோ அந்த ட்ரையலுக்கான டேட்டு, வென்யூ, டைமிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப்சைட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. www.rrcmas.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இந்த லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4, 5. ஸோ ஒவ்வொரு லெவலுக்குமே ஸ்போர்ட்ஸ் நாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் நாம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நாம்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக மீட் பண்ணுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்லாம் சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரையல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ல உங்களுக்கு வந்து ட்ரையல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. அப்புறம் கல்வி தகுதியும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மார்க் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்கள். உங்கள் கேம் ஸ்கில்லுக்கு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச் அப்சர்வேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபிட் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா சரிங்களா, ஃபிட் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட்ஸ் செக்யூரிங் 25 மார்க்ஸ் ஆர் மோர் ஓகேங்களா. நீங்கள் ஃபிட் கேண்டிடேட் கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு 25+ மார்க் இருக்கும். இல்லை நோ ஃபிட் கேண்டிடேட் வந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கு பிலோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 40 மார்க் இது பார்த்தீங்கன்னா அந்த 40 மார்க்கு பேஸ் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் நோ ஃபிட்டாக வந்தீங்கன்னா உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து 25 கீழே வந்து செக்யூர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நோ ஃபிட் கேண்டிடேட்டு. யாரெல்லாம் 25 மார்க் மேலே செக்யூர் பண்ணுறீங்களோ அவங்களாம் ஃபிட் கேண்டிடேட் சரிங்களா. இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. இதையும் செக் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் ஓகேங்களா. ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் சரிங்களா, இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் இருக்கும். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுவுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தான் அந்த ஃபீஸுமே. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நானும் ட்ரையலில் வந்து அப்பீர் ஆகிருக்கணும் ஓகேங்களா. அவங்க ட்ரையல் தானே ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த கேம் ஸ்கில் அந்த ட்ரையலில் நீங்கள் அப்பீர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் சரிங்களா. உங்கள் பேங்க் சார்ஜ் போக எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் 500 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற கேட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகும். அதுவும் பேங்க் சார்ஜ் டிடெக்ட் ஆகிட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 250 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகும். பேங்க் சார்ஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு லெவல் 4, 5, 2, 3 இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த லெவலோ எந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த நார்ம்ஸு இந்த குவாலிஃபைங் மார்க்கு இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஃபீஸுமே ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். நான் அதுக்கான லிங்க் வந்து தரேன், செக் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும், உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சைஸ் என்ன ஃபார்மேட் சொல்லிட்டு அதெல்லாம் கிளியராக அங்கே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் கிளியராக அந்த நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இருக்கா, அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு என்ன ஈவெண்ட் பொசிஷன் கேட்டகரி, எந்த லெவலில் வரீங்க, ஒவ்வொரு லெவலுக்கும் என்ன ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் இருக்குது, என்ன அது மார்க்ஸ் குவாலிஃபைங் மார்க் இருக்குது, தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் ஷீட் எடுத்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.